ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் மாலை வணக்கம். முகநூல் நண்பர்கள், ஜூம் செயலி வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்க இருக்கிறோம். தியானத்தை தொடங்குவதற்கு முன் ஒரு சிறு பிரார்த்தனையுடன் நமது கவனத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து இதய சக்கரத்தின் மைய பகுதிக்கு கொண்டு வருவோம். வலது உள்ளம் கையை இதய சக்கரத்தின் மீது வைத்துக் கொண்டு நம்முள் இருக்கும் குண்டலினி சக்தி அன்னை என்று கூறி விழிப்போம். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி. கூட்டு தியானத்திற்கு ஏதுவான நல்ல சூழ்நிலையை எங்களுக்கு அருளுங்கள். எங்களது எண்ண ஓட்டங்கள், மனக்கவலைகள், தேவையற்ற கட்டுப்பாடுகளற்ற சிந்தனைகள், இவை அனைத்தையும் மாற்றி ஒருங்கிணைந்த எண்ணங்களற்ற தெளிவான ஆழ்ந்த தியான நிலையை எங்களுக்கு அருளுங்கள். பின்பு நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கவச்சமிட்டு கூட்டு தியானத்தை தொடங்குவோம். மிகவும் இயல்பாக செய்யுங்கள். மிகுந்த ஸ்ரத்தையுடன் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நுண் அதிர்வினை கைவிரல்களிலும் தலையின் மீதும் நன்றாக உணர முடியும். நம்முடைய இரு கைகளையும் பூமி தாயின் மீது ஆழ்ந்து வைத்துக் கொள்வோம். நாற்காலியில் அமர்ந்திருந்தால் இரண்டு உள்ளம் கைகளையும் பூமியை நோக்கி காண்பித்தால் போதும். ஓ பூமி தேவி, தங்களை எப்பொழுதும் கால்களால் நிந்திப்பதற்கும் எல்லா விதமான அவமரியாதைக்கும் மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களது சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள எல்லா விதமான பாதைகளையும் எதிர்மறை சக்திகளையும் தயவு செய்து பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து நேர்மறை சக்திகளை எனது நாடிகளிலும் சக்கரங்களிலும் உணரச் செய்யுங்கள். ஸ்ரீ ஆதி பூமி மாதா.
நமது இடது நாடியினை சுத்தப்படுத்துவோம். இடது உள்ளம் கை மடியின் மீதும் கைகளை மேல் நோக்கியும், வலது உள்ளம் கை தொடர்ந்து பூமியின் மீதும் வைத்துக் கொள்வோம். பூமி தத்துவத்தின் உதவியுடன் நமது இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவோம். அன்னையே, தயவு செய்து எங்களது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான பாதைகள், எதிர்மறை சக்திகள், மமகாரம், எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகள், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள் மற்றும் தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தையும் தயவு செய்து பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து நேர்மறை சக்திகளை எனது இடது நாடியிலும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் உணரச் செய்யுங்கள். அன்னையே, தயவு செய்து தூய ஆசைகளை மட்டுமே எனது இடது நாடியில் பிரதிபலிக்கச் செய்யும். பின்பு வலது கை உள்ளங்கை மேல் நோக்கி மடியின் மீதும், இடது உள்ளம் கை ஆகாயத்தை நோக்கியும் வைத்துக் கொள்வோம். நமது கவனத்தை வலது உள்ளம் கையின் மையப்பகுதிக்கு கொண்டு செல்லும். அன்னையே, தயவு செய்து எங்களது வலது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகள், நான் என்ற அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகள், கோபதாபம் மற்றும் தூய்மையற்ற கவனம், இவை அனைத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். அன்னையே, தயவு செய்து தூய்மையான கவனத்தை எங்களது வலது நாடியில் பிரதிபலிக்கச் செய்யுங்கள். நேர்மறை சக்திகளை எனது வலது நாடியிலும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் பிரதிபலிக்கச் செய்யுங்கள். இரண்டு கைகளையும் இயல்பாக மடியின் மீது வைத்துக் கொள்வோம். உள்ளம் கை மேல் நோக்கி, நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். நம்முடைய அமர்ந்திருக்கும் இடம் முதுகு தண்டுவிடம் முடியும் இடத்தில் மூலாதார சக்கரம் அமர்ந்திருக்கும். மூலாதார சக்கரம்
பூமி தத்துவத்துடன் தொடர்புடையது. 2 மணிக்கட்டுகள், 2 கைகளிலும் மணிக்கட்டின் அடியில் இந்த சக்கரம் இணைந்திருக்கின்றது, பிரதிபலிக்கின்றது. அன்னையே, தயவு செய்து எனது மூலாதார சக்கரத்தில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்துடன் வலித்துக் கொள்ளுங்கள். தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை உடையவனான். மூலாதார சக்கரத்தின் முக்கிய பண்பு கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மையாகும். அது நம் சொல்லிலும் செயலிலும் இருக்க வேண்டும். எந்த விதமான உள்நோக்கத்துடனும் ஒரு சொல்லை பிரயோகப்படுத்தவோ ஒரு செயலை செய்யவோ கூடாது. ஒரு குழந்தை எல்லோரிடம் எப்படி பழகுகின்றதோ அப்படி நாம் அனைவரிடத்திலும் பழக வேண்டும். அன்னையை, எங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை உடையவன் நானே. சற்றே நமது கவனத்தை மேலெழுப்பி அடி வயிற்று பகுதிக்கு கொண்டு செல்வோம். சுவாதிஷ்டான சக்கரம் 2 கை கட்டை விரல்களிலும் தொடர்புடையது. முதலில் நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானத்தில் வைத்துக் கொள்வோம். சுவாதிஷ்டான சக்கரத்தின் குணாதிசயங்கள்: இடது சுவாதிஷ்டானத்தில் தூய ஞானம், வலதில் தூய கவனம் மற்றும் மத்திய நாடியில் படைப்பாற்றல் திறன். அன்னையே, தங்கள் அருளால் நான் தூய ஞானம் பெற்றவனான். என்னுள் இருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுத்தி கொண்ட தூய்மையற்ற ஞானங்கள் அனைத்தையும் கழித்து விடுங்கள். அன்னையே, சுவாதிஷ்டான சக்கரத்துடன் தொடர்புடைய நெருப்பு தத்துவத்துடன் என்னுள் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் கழித்து விடுங்கள். தங்கள் அருளால் நான் தூய ஞானம் பெற்றவனானே. வலது கையை மடியின் மீது வைத்துக் கொள்வோம். பின்பு இடது உள்ளம் கையை நமது வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்துக் கொள்வோம். அன்னையை, தயவு செய்து என்னுள் தூய கவனத்தை அருளுங்கள். தங்கள் அருளால் நான் இந்த எண்ணங்கள் அல்ல. தங்கள் அருளால் நான் தூய்மையான கவனம் பெற்றவன். தயவு செய்து என்னுடைய கல்லீரலில் இருக்கும் எல்லா விதமான வெப்பத்தினையும் வெளியேற்றுங்கள் தாய். என்னுடைய கல்லீரலை தயவு செய்து குளிர்ச்சி அடை செய்யுங்கள். நான் இந்த எண்ணங்கள் அல்ல. நான் இந்த எண்ணங்கள் அல்ல. அன்னையே, தங்கள் அருளால் நான் தூய கவனம்,
இடது கையினை நமது மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். நமது கவனத்தை மத்திய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். அடி வயிற்று பகுதியில் அன்னையை தங்கள் அருளால் நான் படைப்பாற்றல் திறன் மிக்கவன் ஆனேன். அன்னையை தாங்களே என்னுள் இருக்கும் படைப்பாற்றல் திறன். தயவு செய்து எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் என்னுடைய சுவாதிஷ்டானத்தினுள் இருக்கும் நெருப்பு தத்துவத்தால் அழித்து விடுங்கள். தங்கள் அருளால் நான் தூய கவனம். தங்கள் அருளால் நான் படைப்பாற்றல் திறன் மிக்கவனானேன். மெதுவாக நாபி சக்கரத்தில் நமது கவனத்தை நிலைநிறுத்துவோம். வயிற்றுப் பகுதியில் நடுவிரலில் தொடர்புடையது நாபி சக்கரம். இடது நாபி சக்கரம் தூய்மையான குடும்ப சூழ்நிலையை நமக்கு அளிக்கும். தூய்மையான பொருளாதார தன்மையை, பொருளாதார ஸ்திரத்தன்மையை நமக்கு அளிப்பது வலது நாபி சக்கரம். நம்முள் சமாதானம், திருப்தி, போதும் என்ற மனப்பான்மை, தாராள மனப்பான்மை இவற்றை அளிப்பது நமது மத்திய நாபி சக்கரத்தின் பொறுப்பு ஆகும். தன்னுள் நீர் தத்துவத்தை அடக்கி கொண்டது நாபி சக்கரம். இந்த மனித பிறப்பினை தாண்டி நம்மை அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய விழிப்புணர்ச்சியை கொண்டு செல்வதும் நாபி சக்கரமாகும். அன்னையே தங்கள் அருளால் நான் தாராள மனப்பான்மை மிக்கவனானேன். அன்னையே தயவு செய்து எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் நீர் தத்துவத்தால் அழித்து விடுங்கள். பொருளாதாரத்தை பற்றிய கவலைகள், குடும்ப சூழ்நிலையை பற்றிய கவலைகள், குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் ஏற்படுத்தும் அநேக விதமான எதிர்மறை சக்திகள் மற்றும் என்னுடைய தாராள மனப்பான்மையை எதிர்க்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகள், எண்ணங்கள், இவை அனைத்தையும் தயவு செய்து நீர் தத்துவத்தில் கரைந்து போகச் செய்யுங்கள். எங்கள் அருளால் நான் தாராள மனப்பான்மை மிக்கவனான். தங்கள் அருளால் நான் போதும் என்ற மனப்பான்மை கொண்டவனானே. வயிற்றை சுற்றியுள்ள பகுதி பவசாகரம் எனப்படும். நமக்குள் ஏற்படும் எல்லா விதமான பிராந்தி மற்றும் மாயைகள் இவை அனைத்திற்கும் இந்த பவசாகரத்தின் முக்கிய வேலையாகும். மேலும் குண்டலினி சக்தி நம்முள் மேலெழும்பும் பொழுது இந்த மாயைகள் மற்றும் பிராந்தி மனப்பான்மை இவை எல்லாவற்றையும் அகற்றி நாம் நமது ஸ்வயம் குரு என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துவது பவசாகரமாகும். அன்னையே தங்கள் அருளால் நான் சுயம் குரு ஆனேன். தயவு செய்து என்னை மாயைகளிலிருந்து மீட்டிடுங்கள். தங்கள் அருளால் நான் இந்த பிராந்திகள் அல்ல.
நான் சுயம் குரு. இயல்பாக நமது கவனத்தை இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். 2 கை சுண்டு விரலுடன் தொடர்புடையது இதய சக்கரமாகும். இது காற்று தத்துவத்துடன் தொடர்புடையது. அன்னையை தங்கள் அருளால் நான் இந்த மனமோ புத்தியோ அல்லது உடலோ அல்ல, நான் தூய ஆத்மா. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. நமது இடது இதய சக்கரத்திலிருந்து தூய்மையான அன்பு, நிபந்தனைகளற்ற கட்டுப்பாடுகளற்ற அன்பு அனைவரிடத்திலும் செலுத்த முடியும். அதற்கு தேவை தூய சிறந்த இதயம் மட்டுமே. வலது இதய சக்கரத்தில் நாம் நம்மை சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக ஆக்குகின்றது. மத்திய இதய சக்கரத்தில் தேவையற்ற பயம், படபடப்பு இவை அனைத்தும் நீக்கி நம்மை மிகுந்த தைரியமான ஒரு நபராக ஆக்குகின்றது. சமூகத்தில் நம்மை ஒரு நல்ல தைரியமான நபராக மாற்றுகின்றது. ஒரு பாதுகாப்பு தன்மையை நமக்கு அளிப்பது இதய சக்கரமாகும். இதயத்தின் உள்ளிருப்பது ஆத்மாவாகும். அதனால்தான் நாம் எப்பொழுதும் நாம் இந்த உடலோ மனமோ புத்தியோ அல்ல என்று உரைக்கின்றோம். குண்டலினி சக்தி மேலே எழும்பும்போது இதய சக்கரத்தில் ஒளிர்விடும் போதும் அந்த ஆத்ம தத்துவம் நம்மில் ஒளிர்கின்றது. நாம் மற்றவர்களுடன் தொடர்பில் இருக்கும் போதும் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவை அடையாளம் காண்கின்றது என்ற அர்த்தம். இரு உடல்களோ இரு மனங்களோ அல்ல. இப்படி பார்க்க பழகிக்கொண்டால் சமுதாயத்தில் நம்மால் எவர் மீதும் வெறுப்பை காண்பிக்க முடியாது. அன்பு ஒன்றை மட்டுமே பிரதிபலிக்க முடியும். நாம் அனைவரும் ஒருவருடன் இணைப்பது இந்த ஆத்ம தத்துவமாகும். அன்னையே தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. நமது கவனத்தை நம்முடைய தொண்டை பகுதிக்கு கொண்டு செல்வோம். விசுத்தி சக்கரம் ஆகாய தத்துவத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டது. விசுத்தி சக்கரம் நம்முடைய கண்கள், காதுகள், மூக்கு, பற்கள், பேசும் திறன் இவை அனைத்தையும் அழிப்பதும் காப்பதும் விசுத்தி சக்கரமாகும். நான் ஒரு தனி மனிதன் என்ற விழிப்புணர்ச்சியில் இருந்து மாற்றி நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் என்ற கூட்டு விழிப்புணர்ச்சியை நமக்கு அளிப்பதும் விசுத்தி சக்கரமாகும். 2 ஆட்காட்டி விரல்களிலும் தொடர்புடையது விசுத்தி சக்கரம். அன்னையே தங்கள் அருளால் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம்.
தயவு செய்து குண்டலினி சக்தியை மேலெழுப்பி எனக்குள் நுண்ணதிர்வு திறனை அழியுங்கள் ஸ்ரீமாதாஜி. இடது விசுத்தி சக்கரத்தில் நாம் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் கொள்ளாமல் இருக்க வேண்டும். வலது விசுத்தி சக்கரத்தின் பொறுப்பு நம்மை தூய சொற்களை பிரயோகிப்பது, அடுத்தவர்களை இகழாமல், கேலி வார்த்தைகளை பயன்படுத்தாமல், இனிமையான சொற்களை பயன்படுத்தும் ஒரு குணாதிசயத்தை தன்னுள் அடக்கி கொண்டது வலது விசுத்தி சக்கரம். மத்திய விசுத்தி சக்கரம் நம்மை கூட்டு விழிப்புணர்ச்சி நிலையை கொண்டு செல்வது, எதிர்வினை ஆற்றாமல் எல்லாவற்றையும் சாட்சி ஸ்வரூபனாக பார்த்து கொண்டு வைப்பதும் மத்திய விசுத்தி சக்கரமாகும். அன்னையே, தங்கள் அருளால் நான் இந்த கூட்டு விழிப்புணர்ச்சியின் ஒரு அங்கம், இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். என்னை சாட்சி ஸ்வரூபனாக மாற்றுங்கள் தாயே. எதற்கும் எதிர்வினை ஆற்றாமல் சாட்சி ஸ்வரூபனாக மாற்றுங்கள். நான் குற்றமற்றவன். எப்பொழுதும் இனிமையான சொற்களையே பயன்படுத்தும் திறனை எனக்குள் அழியுங்கள் ஸ்ரீமாதாஜி. கவனத்தை சற்றே மேலுயர்த்தி இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வோம். ஹம்ச சக்கரமாகும் விசுத்தி சக்கரத்தின் ஓர் பகுதி. நமக்குள் பகுத்தறியும் திறனை அளிக்க வல்லது இந்த ஹம்ச சக்கரம். உண்மை எது, பொய் எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது தெய்வீக தன்மையுடையது, எது எதிர்மறை செயற்களை கொண்டது என்று நம்மை அறியாமல் நமக்குள் இந்த எண்ணங்களை தோற்றுவிப்பது நம்முடைய ஹம்ச சக்கரமாகும். அன்னையே, தங்கள் அருளால் நான் பகுத்தறியும் திறன் மிக்கவனாக பின்பு கவனத்தை மெதுவாக நமது ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். நெற்றியின் மையப்பகுதி நமது இரண்டு மோதிர விரல்களிலும் தொடர்புடையது ஆக்ஞா சக்கரமாகும். ஒளி தத்துவத்துடன் தொடர்புடையது ஆக்ஞா சக்கரமாகும். நமக்கு மன்னிக்கும் மனப்பான்மை அளிப்பதும் ஆக்ஞா சக்கரமாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு குண்டலினி சக்தியை நமது சஹஸ்ராரத்தில் உணர்கிறோமோ அத்தனை அத்தனை தூரம் அகலமாக்குவது நமது ஆக்ஞா சக்கரம். அதனால் நம்முடைய கர்வம், சுய பச்சாதாபம் இவை இரண்டும் தானாகவே மறைந்து நம்மை மன்னிக்கும் மனப்பான்மை மிக்கவனாக ஆக்குகின்றது. அன்னையே, தங்கள் அருளால் நாம் மன்னிக்கும் மனப்பான்மை மிக்கவனானேன். நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. அன்னையே, தங்கள் அருளால் நான் இந்த
அகம்பாவமோ மமகாரமோ அல்ல. நான் தூய ஆத்மா. நமது கவனத்தை சஹஸ்ராரத்தின் மீது கொண்டு செல்வோம். தலையின் மேல் பகுதி ஒரு 2-3 அங்குலம் இடைவெளி விட்டு தலையின் மேல் பகுதி. அன்னையை தயவு செய்து குண்டலினி சக்தியை எனது சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள். நுண் அதிர்வுகளால் எனது சஹஸ்ராரத்திலும் கைவிரல்களிலும் குண்டலினி சக்தியை உணரச் செய்யுங்கள் தாயே. தயவு செய்து ஒருங்கிணைந்த தியான நிலையை அருளுங்கள் தாயே. ஏகாகாரித்தா எனப்படும் ஒருங்கிணைந்த தியான நிலையை அருளுங்கள். நமது 2 உள்ளம் கையின் மைய பகுதியில் பிரதிபலிப்பது சஹஸ்ரார சக்கரமாகும். இந்த ஆழ்ந்த தியான நிலையில் நாம் தொடர்ந்து இருந்து ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையையும் கேட்டு தியானத்தை தொடரும். I bow to all the seekers of truth. I do not know how to thank Mayor of Oakland and Mayor of Berkeley for being so kind to give this certificate to me. I must say this is a wonderful country where people recognize something that is doing good work. Really, it's remarkable it is. I had been here before to Berkeley because everybody tells me that there are lots of seekers of truth in Berkeley. This is the thing that has attracted me very much. But first of all, we should know what are we seeking all these days. Once you start seeking, it goes on like a rat race of seeking. Or have you been able to find something? So what do you have to find in your seeking? As you know, in all the scriptures,
it is being told that you have to know yourself. You don't know yourself. You don't know what problems you have within. People get into diseases without knowing till it develops into a very serious trouble. Also, they go on hurting others, being jealous with others, being in tension and stress. All kinds of problems come to them and they don't know why it happens. Why? What is the reason? So today I am going to tell you how you have to know yourself. First of all, you must decide that you have been seeking, and this is the place known for its seeking. It's high time you better come to the end of it and seek what you have been seeking and you get it. That's the promise. First and foremost thing, when we are seeking, we should know what are we within ourselves. What do we know about ourselves is only through doctors or through psychologists or some people, which is very superficial knowledge about ourselves. In our depth, in our within, what do we have which doctors don't know is the parasympathetic nervous system. They don't know. Sympathetic system is the system by which when we work very hard, we run and do all kinds of things, the sympathetic goes into action. Heart will start beating fast. But what brings it to normal is the parasympathetic. And this is what we have to know within ourselves, that it exists and it operates automatically. How it exists and how it works out, that's why we have to know. Moreover, what are we when you see the whole world is so full of violence, full of all kinds of nonsense that's going on, and you can't imagine why people do it. What is the need to do all these horrible things in the name of God, in the name of religion, in the name of some political party or some sort of a name they must have, to fight with each other, torture others, kill each other? All this works out through human beings, through people who are supposed to be at the top of evolution. Human awareness is at the highest point. So now what's happening to our awareness? Why do we get into jealousies, into angers, into all kinds of funny type of behavior, which animals also don't do? Because we have freedom. We can do what we like. We can do what we like with ourselves, with others. But still we must know our vehicle better. We should know what is within us. And for that, there is placed within us a beautiful thing called Kundalini, which lies in the triangular bone, which is called a sacrum. That means Greek knew about it. That's why they call it a sacred bone. In the triangular bone, it lies at the base of your spine. And this is the one which is going to give you a real ascent. This is the one which is going to connect you to the all-pervading power of divine love. They have all talked about all power of God, divine love, all kinds of things. But we don't know where it is, where does it exist, how it works. If really it is there or not, also we are not very sure. So this power lies within your triangular bone. Can you show them? जरा आगे ले लो तो अच्छा रहेगा.
all of you have this power within you. It's not anyone who belongs to any nationality or to any culture, but everyone has this power within himself. But you'll be surprised how people have made such a horrible picture of Kundalini. And they say that when the Kundalini rises, you may go mad, you may shout, you must do all kinds of things. Because they have no authority to do it. Because they don't know how to do it. That's why they make up a story like that and tell you, because they don't want you to ascend, I think. Or they don't know. They are incapable of awakening the Kundalini. But I must tell you that she is your mother. She is your individual mother. She knows everything about it. It's all recorded. Whatever was your past, whatever mistakes you committed, whatever aspirations you have, everything she knows about is all recorded there in a 3.5 coil. But she's your mother, your own mother, and when you were born, your mother took all the trouble upon herself. She didn't give you trouble. In the same way, when this Kundalini rises, she doesn't give you any trouble. Now, people are afraid even to talk about Kundalini because those who talked about Kundalini were, I don't know what sort of people they were. And it was such a misleading thing that they thought it's better not to talk about it. But talk is talk. Talk is not everything. What has to happen, the awakening of this Kundalini? It's an actualization. It is not just talking, giving lectures. You do this, you stand like this, put your hand this way, your legs that way. It's not that. It's very simple that this Kundalini, which is responsible for your last ascent, your, I should say, the last step in your evolution, this Kundalini is your own mother, and she cannot harm. She can never do that. This is the fact I would like to tell you first of all. Because I know in America, all kinds of people have come from India. Those people also were released from jail, wore some sort of a dress and came here. They're all minting money, that's what they are doing, they're good at it. So, if you have any understanding about divinity, you must understand that you cannot sell it and you cannot purchase it. If you can purchase some person, then such a person cannot be your master. He can be your servant, but not your master. So once you understand this point, it's very important for you people to know that it is not sellable. Because you know this is a consumer society and everything has to be sold, but not spirituality. You cannot sell spirituality. And those who sell spirituality are spurious people. They are not real. They are absolutely bogus people, as they call them, and you don't waste your energy and money on them. So now, we have before you this triangular bone and this Kundalini. And she rises through 6 centers. The 7th center is below the Kundalini. It is below the Kundalini and it protects the chastity of the mother. Now, those people who talk about sex as one of the instruments for ascent are absolutely befooling. Nobody has said that in any scripture as such. But suddenly they start a kind of a myth or fashion, I should say, or fad, and people get driven into it. So I've come to warn you about it, that it has nothing to do with sex. But as Christ has said, you have to be like children when you enter into the kingdom of God.
So your innocence get awakened. Many people feel they have lost their innocence. You can never lose it. It comes back to its dormant. It might be bruised, it might be a little bit hurt, but it's all there intact. And you'll be amazed to see what you are, because you don't know what you are. So I would say you are not this body, this mind, but you are the spirit. And that's what you have to become. Once you become the spirit, you will know what you are. You will know everything about yourself. But that to happen, you don't have to do any acrobatic thing. It's just very simple. Wherever you are sitting, it will work out. But first tell your mind to stop a little bit thinking. Because this mind has been reacting all the time. Reacting to this, reacting to that, with the result that Kundalini doesn't rise. But when she rises, she's wonderful. Your thought rise like that and fall down. Again, thoughts come up and fall down. They come from the future or from the past. Present you cannot be. You cannot be in the present. But when Kundalini rises, she elongates these thoughts, and there's a space created. It's called as pause, you can call it. In Sanskrit called as vilamba. So your mind stands at that place where you have thoughtless awareness. It's told by, also Jung has talked about it, that you get into thoughtless awareness. Patanjali has talked about it. But talking about it is not sufficient, as I told you, it has to happen. So first thing that happens to you, you become thoughtlessly aware. There's no thought, no reaction. For example, I see this beautiful carpet here, and if I react, I would say, oh, what a beautiful carpet. If it is mine, I would be worried. I should insure it. If it's not mine, I would say that how much they must have paid for it, to whom does it belong, and all kinds of things. But supposing I'm in thoughtless awareness, then I just see it. While seeing it also, I'm just witnessing. And what I'm getting is the complete joy of the Creator who has done this job. Complete. Get filled with that joy. There's no reaction, it's just thoughtless awareness in which divine works. You don't have to then think about it. It all works out. Now this Kundalini rising through 6 centers. Now you don't know you have any centers within yourself, and you don't know how they are placed. After this rising, this Kundalini rises, passes through the fontanelle bone area, and becomes one with the all-pervading power of divine love, which is very subtle. And you also start becoming a subtler personality. When the Kundalini rises through these 6 centers, which are responsible for your physical, mental, and emotional being, she nourishes them. She nourishes them with light, and then she integrates them. And when she reaches this spot, she opens up this fontanelle bone area and becomes one with this all-pervading power. This is the actualization of baptism. தொடர்ந்து சில நிமிடங்கள் வாத்திய இசையை கேட்டு தியானத்தில் இருப்போம்.
ஒரு நிமிடம் இந்த அமைதியை அனுபவிப்போம். கோடானு கோடி நன்றிகள் அன்னையே ஸ்ரீ மாதாஜி. இந்த அனுபவத்தை எங்களுக்கு அளித்ததற்கும், ஆழ்ந்த தியானத்தை எங்களுக்கு அளித்ததற்கும் கோடானு கோடி நன்றிகள். நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கவச்சமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்ளும். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, you, another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸ்ரீ மாதாஜி, வாய்ப்பிற்கு நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நன்றி பிரகாஷ். நம்முடைய அடுத்த தியான வகுப்பு வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு வழமை போல் தொடரும். மீண்டும் சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி.